நீங்கள் மூணார் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் யானை சஃபாரி. இந்த யானை சஃபாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் ஹெட்டு 700 ரூபா உங்களுக்கு அடல்ட்டுக்கு வசூலிப்பாங்க. இது வந்து ஆஃப் சீசன் நான் சீசன் எல்லா டயத்துலையும், அதாவது நீங்கள் மொத்த இயரில் எந்த மாதம் போனாலும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தான். யானை சஃபாரி பண்ணுற இடத்துல ஆயில், டீ தூள் இதெல்லாம் விற்பாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு, நீங்கள் ஆல்ரெடி வாங்கினீங்க இல்லாட்டி யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யானை சஃபாரி நீங்கள் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை நம்பர் டோக்கன் போயிருக்கு, உங்களுக்கு எத்தனை நம்பர் டோக்கன் வரும், உங்கள் டோக்கன் நம்பர் பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கே தெரியும். அதை பொறுத்து நீங்கள் கூட்டத்தையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் போனது பார்த்தீங்கன்னா சீசன் டைம், எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு யானை சஃபாரி பண்ணுறதுக்கு. ஸோ ஆஃப் சீசன் அப்படின்னா நீங்கள் ½ அன் ஹவர்லேயே நீங்கள் பண்ணிடலாம். ஸோ 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற போது டூரிஸ்ட்டாக போகல உங்களுக்கு 1 டே இதில் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதை போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குழந்தைங்களோட போனீங்க, ஃபேமிலியோட போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும். ஏன்னா யானை சஃபாரி பண்ணுற ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பயங்கரமாக கீழே உழுவ போகிற மாதிரி, யானையோட சேர்ந்து கீழே உழுவ போகிற மாதிரிலாம் உங்களுக்கு எஃபெக்ட் தரும். யானை சஃபாரி பண்ண போது கண்டிப்பாக பெரியவங்க, குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிற ஆட்களாக போங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு சாஞ்சி யானை சஃபாரி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ட்ரெஸ்ஸு போட்டு போங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டிச் பண்ணி யானை மேலே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ வயசானவங்க இல்லை டைட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், டிக்கெட் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்லா நீங்கள் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யானை மேலே நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்துருங்க. அந்த யானை காது ஆடுறது உங்கள் கால் மேலே பட்டுறது அது உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். ஸோ யானை ஸ்கின்னை தொட்டு பார்க்க மறந்துடாதீங்க, அது உங்களுக்கு தனி ஃபீல் தரும். யானை பார்க்குறதுக்கும் அந்த ஸ்கின்னை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நீங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானைக்கு ஃபீட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ யானைக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது ஃப்ரீ கிடையாது, சார்ஜ். யானை சவாரி முடிச்சுட்டு யானை மேலே உட்காந்து நீங்கள் யானைக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை கீழே வந்துட்டு கூட நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். இல்லைனா யானை சவாரியே பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் வெளியில் நின்று யானைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ அதுக்கான சார்ஜ் உங்களுக்கு 250 to 300 வரை பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜை கொடுத்துட்டு நீங்கள் யானைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் யானை சவாரி பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி ஃபோட்டோ எடுக்க கேட்டு பாருங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு அங்கேயே ஃபோட்டோகிராஃபர் வச்சுப்பாங்க, அவங்க உங்ககிட்ட சார்ஜ் கேட்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிற எல்லா ஃபோட்டோவையும் உங்களுக்கு லிங்காக சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபோட்டோ பிரிண்ட் போட்டாலும் அந்த பிரிண்ட்டுக்கு நீங்கள் சார்ஜ் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மூணாறு போயிட்டீங்க அப்படின்னா யானை சஃபாரி வந்து உங்களுக்கு ஒர்த்து இல்லை. யானை சஃபாரி இதுவரை நீங்கள் பண்ணதே இல்லை, யானை சஃபாரி லைஃப்பில் பண்ணதே இல்லை, ஒரு தடவையாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இல்லை யானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் யானை சஃபாரி ட்ரை பண்ணலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சஃபாரியே பண்ணனாலும் நீங்கள் அங்கே போய் நின்று அந்த யானை சஃபாரியை கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும். ஓகே, அவ்வளோ தூரம் போயிட்டு யானை சஃபாரி நான் பண்ணலை, ஸோ அதுக்காண்டி நான் அந்த இடத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் வந்துடாதீங்க. நீங்கள் யானை சஃபாரி பண்ணலைனாலும் நீங்கள் யானையை ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கலாம், யானை சஃபாரி பண்ணுறதை பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் வசூலிக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கிங் சார்ஜ்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யானை குளிக்கிறது, யானை கத்துறதுலாம் அந்த பெரிய கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு லக்க பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் மூணார் போட்டிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யானை சஃபாரி. யானை சஃபாரி பண்ணுறது பண்ணாதது உங்கள் இஷ்டம், உங்கள் லைக்கை பொறுத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.